விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கேள்விக்குறிங்கிறத நான் ஈரோடு கூட்டத்தை வச்சே சொல்றேன். ஈரோடு கூட்டத்துக்கு வந்த அருந்ததியர் பெருமக்கள் விஜய் தன்னுடைய தனிப்பட்ட வன்மம் காரணமாக, லாஜிக் இல்லாம, காரண காரியம் இல்லாம, தன்னுடைய சுய வெறுப்புக்காக உதயநிதி ஸ்டாலின் தோத்து போனமேங்கிற வெப்ராளத்துல திமுக எதிர்ப்பை அவரு காட்டினார். அந்த இதை அவர் காட்டும் போது எந்த அருந்ததியர் மக்களும், 40 விழுக்காடுக்கு மேல வந்த அருந்ததி மக்களும் யாருமே கைத்தட்டல. தமிழர் மணியன், உங்களுக்கு கண் இருந்து காது இருந்தா அந்த வீடியோ போட்டு கேளுங்க. ரங்கராஜ் பாண்டே அந்த வீடியோ போட்டு கேளுங்க. துக்ளக் ரமேஷ் அந்த வீடியோ போட்டு கேளுங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லல. ஜான் ஆரோக்கியசாமி பரிதவிச்சு அந்த வீடியோ பார்த்தேன்னா, ஆதவர்ஜுனா நீ சொல்லக்கூடிய பொய்யெல்லாம், உன்னோட அல்வா கொடுக்குற வேலை எல்லாம் எங்கேயும் நடக்காது. ஸ்டாலினுக்கு எதிராக அந்த அருந்ததியர் மக்கள் கைத்தட்டல. ஆனா சீமானுக்கு எதிராக களத்துல நிற்காதவர்னு, ஏன்னா இவர் களத்தை விட்டு ஓடிய நாய்கள்னு அடிச்சது அவருக்கு தூக்கம் இல்லாம பரிதவிச்சாரு. தூக்கம் இல்லாம பரிதவிச்சாரு. இப்படி அடிச்சுட்டாரு, நம்ம ஒரு வியூகமா நினைச்சதை களத்துக்குள்ள வராம ஓடுன நாயின்னு அடிச்சுட்டாருன்னு அவரு நொந்து நூடில்ஸ் ஆனாரு. களத்துக்குள்ள வராத சீமான்னு பேச ஆரம்பிச்சாரு. அருந்ததியர் மக்களும் புறமொழியாளர்களும் அப்படியே கைத்தட்டி ஆர்ப்பரிச்சாங்க. உண்டா இல்லையா? ஸ்டாலினை சொல்லும் போது யாருமே ஏத்துக்கல, வெறுக்கல. ஏன்னா அந்த மக்கள் தங்களுக்கு வாழ்வளிச்ச தெய்வமாட்டு கலைஞரை கும்பிடுறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா இறந்த பிறகு ரெட்டலையை விட்டுட்டு உதயசூரியனுக்கு போடுறாங்க. ஈரோடு கிழக்குல கடைசியில 100 விழுக்காடு உதயசூரியனுக்கு போட்ட அருந்ததியர் மக்கள். அப்ப அவங்க அந்த ப்ரியாரிட்டி ரெசர்வேஷன்ல ஸ்டாலினே 20 மடங்கு வளர்ந்ததாட்டு விளக்கம் கொடுக்கிறாரு. சீமான் அதற்கு எதிராக 5 விழுக்காடு பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு இடஒதுக்கீட உயர்த்தி கொடுன்னு கேட்கிறாரு. சோ அந்த இடத்துக்குள்ள அவங்க சீமானுக்கு எதிராக களத்துல இல்லாதவர்கள் சீமானு சொல்லும் போது அந்த மக்களை பொறுத்தவரையில களத்துக்குள்ள இல்லாதவர் நினைச்சு கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்போ இந்த போலரைசேஷன் வரும்போது விஜய்க்குள்ள இமேஜினரி ஓட்ஸ், கற்பனை ஓட்டை ஓபிஎஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? கற்பனை ஓட்டை டிடிவிக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? பெரிய கேள்விக்குறி. சோ இந்த சிக்கல் விஜய் கிட்ட இருக்குது. சோ அவங்க பிரியாரிட்டி டிஎம்கே, விஜய் அடுத்த சாய்ஸ். இப்படித்தான் நான் நினைக்கிறேன்.